ஆரம்பத்துல வந்து பாட்டிலுக்கு ரூ. 1 வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்க. இந்த ரூ. 1 எதுக்காக வாங்குனாங்க அப்டின்னா, குடோன்லேருந்து கடைக்கு வர பாட்டில் வந்து பிரேக்கேஜஸ் இருந்தா, அந்த கடையில இருக்கிற நிர்வாகிகள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். வேலை செய்றவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணுன்ட்டு சொன்னனால, இவங்க பாட்டிலுக்கு ரூ. 1 எக்ஸ்ட்ரா வாங்கி, அத டாலி பண்ணிட்டு இருந்தாங்க. நீ பாட்டிலுக்கு ரூ. 1 வாங்குறியா? சரி ரூ. 2 வாங்கிக்கோ. ரூ. 1 எனக்கு குடுத்துருன்னு அதிகாரி சொன்னான். இப்போ ரூ. 2 வாங்க ஆரம்பிச்சாங்க. ஓ! நீங்க இந்த மாரி காசு வாங்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரூ. 5 வாங்கிக்கோங்க. எனக்கு ரூ. 2 குடுத்துருங்கன்ட்டு அரசியல்வாதி சொன்னான். இது இல்லாம லோக்கல்ல இருக்க அடியாளுங்க, அரசியல்வாதிங்க இதெல்லாம் இருக்கு. இது ஒரு பக்கம். இது ரூ. 5 இருந்தது. இப்போ மினிஸ்டர் லெவலுக்குலாம் போறனால ரூ. 10 மாறியிருக்கு. இது ரூ. 10 மாறுனதுக்கப்புறம் அதுவும் வந்து கம்பல்சரி. முன்னாடி யாராவது ஒருத்தங்க சில்லறை இல்ல அப்படின்னா ரூ. 1 கம்மியா இருக்கு. அந்த மாதிரி தான் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்தது. இப்போ வந்து கம்பல்சரி குடுத்துதான் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் போகுது. ஸோ அது லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. யாருக்கும் அந்த பணம் போறதில்ல. இவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அவங்களுக்குலாம் பெரிய சம்பளம்லாம் கிடையாது. 10,000 12,000 அந்த ரேஞ்ச் தான் சம்பளம். கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுனால அவங்க ₹1,00,000 சம்பளம் கிடையாது. இதுதான் அவங்களோட சம்பளம். இன்னைக்கு காலத்துல அது யாருக்குமே பத்தாது. எல்லாருக்குமே தெரியும். அவங்க இத்தனைக்கும் எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க.